பிரபாடக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்க வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு நபர் வந்து முகமூடிலாம் அணிஞ்சுக்கிட்டு ரொம்ப பரபரப்பா அங்கேயும் நகர்ந்துட்டு இருக்கான்ல, அவன் வேற யாரும் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கக்கூடிய ஞானசேகரன். சென்னை அபிராமிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்மேன் வீட்டில் இவன் திருட போனப்போ அங்க இருந்த சிசிடிவில பதிவான காட்சி தான் இது. இவன் இந்த முகமூடி அணிஞ்ச நபர் ஞானசேகரன் தான் அப்படின்னு சென்னை போலீஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜும் போலீஸ் வெளியிட்டது தான். இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி சென்னையில பல ஏரியாவில் இவன் கையை வைக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய பல ஏரியாவில் இதை மாதிரி திருடி இருக்கான். அதே மாதிரி திருட போன வீட்டில் வந்து பெண்கள் யாராவது தனியா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, திரும்ப அவங்கள மிரட்டுறது அப்படின்னு பல விஷயங்களை இந்த ஞானசேகரன் செஞ்சிருக்கான். இப்போ ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கிரைம் ஹிஸ்டரி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு இவனை பத்தி தெரிய வந்தது இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல தானே. ஸோ இதுல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயம்லாம் எப்படி இது கூட கனெக்ட் ஆகி வருது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, யார் அந்த சார்? அந்த பிரச்சாரம் தான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கு, எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பேராசிரியரா, இல்ல ஒரு எம்எல்ஏவா, இல்ல ஒரு அமைச்சரா, இல்ல அமைச்சருக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரா அப்படின்னு யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். பட் இப்போ கிட்டத்தட்ட அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஞானசேகரனை பத்தி அவ்வளவு விஷயங்கள், கொத்து கொத்தான விஷயங்கள்லாம் தெரிய வந்துகிட்டே இருக்கு. இந்த ஞானசேகரன் இருக்கான்ல, அவனை வந்து நாம விட்டா கூட அவன் நம்மளை விட மாட்டான் போல, அவ்வளவு கிரைம் பண்ணி வச்சிருக்கான். இந்த வடிவேல் சார் வந்து ஒரு மிளகாப்பொடி காமெடி இருக்கும், திருட போயிட்டு மிளகாப்பொடி தூக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த சீன் கூட ஞானசேகரனை தான் பார்த்து எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு மிளகா பொடியெல்லாம் வச்சு நிறைய வித்தைகள் வந்து காட்டியிருக்கான். இப்போ இவனுடைய விஷயத்தை எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நேத்தியே நம்ம ஒரு வீடியோல வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இவனுக்கு காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கம் அப்படிங்கிற கிராமம் தான் இவனுடைய சொந்த கிராமம். அங்கதான் இவன் முன்னாடி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த கிராமத்துல இவனுக்கு 3.5 ஏக்கர்ல பண்ணை வீடு இருக்கு. ஸோ இப்போ பண்ணை வீடு அப்படின்னா பொதுவாக ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை வெளியில வேலை செய்யறவங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2-3 மாசம் தொடர்ச்சியா வேலை பார்க்குறாங்க, அங்கேயும் ஓடுறாங்க, ரொம்ப வந்து பிஸியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸுக்காக ஒரு 5 நாள் இல்லை ஒரு வாரம், ஒரு 10 நாள் போயிட்டு பண்ணை வீட்டில் தங்குவாங்க. பட் இந்த ஞானசேகரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா திருட்டு அப்படி இப்படி பண்ணி அந்த பண்ணை வீட்டையே அந்த திருட்டு காசுல தான் வாங்குறான். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா திருடுறது. சென்னையில வந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை, மயிலாப்பூர், ஈசிஆர்ல இருக்கக்கூடிய வீடு, எங்கெங்கெல்லாம் வீடு பூட்டி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு திருடுறது. ஏதாவது போலீஸுக்கு டவுட் வர மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு, அவனுக்கு வேற 3 ஒய்ஃப் ஆச்சா, ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு பண்ணை வீட்டுக்கு போயிடுறது, அங்க போய் சொகுசா தங்கிக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொலிட்டீஷியனை வச்சோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய நபரை வச்சோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தி அந்த விஷயம் கொஞ்சம் சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப திருடுறது அப்படின்னு இதை வழக்கமா வச்சிருக்கான். ஒரு நபருக்கு வந்து திருடுறது அப்படிங்கிறது எப்பயாவது மாசத்துக்கு ஒண்ணு, எப்பயாவது தான் திருட்டு பையனாவே அப்படிதான் இருப்பான். ஆனா இந்த ஞானசேகரன் அப்படி கிடையாதுங்க. பகல்ல வந்து பிரியாணி கடை வச்சிருக்கான், ஈவினிங் ஒரு 7 to 8, 9 இந்த மணி அளவுல தான் போயிட்டு வாட்ச் பண்றான். அவன் வச்சிருக்க ஒரு கார் வச்சிருக்கான்ல, ஸோ அந்த கார்ல தான் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு வாட்ச் பண்றான். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது பெண்கள் தனியா இருக்காங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணியிருக்கான். வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காரையே கொண்டு போய் எங்கேயாவது பக்கத்துல நிறுத்திட்டு முகமூடியெல்லாம் மூடிக்கிட்டு அந்த வீட்டு பூட்டி இருந்த வீட்டு உள்ள போயிட்டு நகை பணம் ஏதாவது பீரோக்குள்ள இருந்தா அதை வந்து பீரோ உடைச்சி அதை எடுத்துக்கிட்டு வர்றது, இல்லை ஏதாவது திருட போற வீட்டுக்குள்ள வந்து பெண்கள், ஒரு பெண்ணு இருக்காங்க இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து இவன் வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்து குற்றத்துல ஈடுபடுறவங்களை. பட் இவனை வந்து அப்படி கூட சொல்ல முடியாது, அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டினேன்ல, அது வந்து அபிராமிபுரத்துல இவன் திருடினப்போ அங்க இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு காட்சி தான். ஒரு பிசினஸ்மேன் வீட்டில் திருட போயிருக்கான். அந்த வீட்டில் வந்து 35 பவுன் வந்து காணா போயிருக்கு. இந்த சம்பவம் நடந்தது 2018. அதுக்கு முன்னாடியும் நிறைய இடத்த சிக்கியிருக்கான், அதுக்கு அப்புறமும் நிறைய இடத்த சிக்கியிருக்கான். பட் நிறைய இடங்கள்ல சிக்காமல் இருந்திருக்கான். யாரு இந்த கொள்ளை அடிச்சுட்டு போனது, யாரு திருடிட்டு போனது அப்படின்னு தெரியாமலே இருந்திருக்கு இவன் குற்றம் செஞ்ச இடங்கள்ல. என்ன காரணம் அப்படின்னா,
மிளகா பொடி தூவிட்டு வந்திருக்கான். நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே மிளகா பொடியை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு. இவன் எங்க திருட போனாலும் அந்த இடங்கள்ல வந்து மிளகா பொடியை தூவிட்டு மோப்ப நாய்களை வச்சு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கான். பட் அதுலயும் ஏதாவது சின்ன சின்ன க்ளூலாம் கிடைக்கும்ல. ஸோ அதை வச்சுதான் போலீஸ் வந்து ஒரு கேஸ்ல வந்து இவனை பிடிக்கிறப்போ அதுவும் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இவன் மிளகா பொடி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீட்டுல இருந்து ஏதோ ஒரு டப்பாவை எடுத்து வேற எதையோ தூவிட்டு வந்திருக்கான். சோ அதை வச்சு அதுல லிங்க் அடிச்சு போலீஸ் வந்து இவனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மிரட்டி கேட்கிறப்போ இவன் தானே ஏதோ தூக்கிட்டு போயிருக்கான், நிறைய இடங்கள்ல மிளகா பொடி தூவின கேஸ் இருக்கே சென்னையில அப்படின்னு விசாரிக்கிறப்போ இவன் ரிப்பீட்டடா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. 2019க்கு அப்புறம் இவன் வந்து எந்த கிரைமே பண்ணல அப்படின்னு ஆல்ரெடி ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ நான் இப்ப சொல்ற நியூஸ் எல்லாம் 2019க்கு முன்னாடி தான் நடந்ததா அப்படின்னா கிடையாது. 2019க்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் 2019க்கு அப்புறம் இவன் கிரைம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுவும் பொய் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன விஷயத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பொய்யாக்கி இருக்காங்க. என்ன அப்படின்னா, பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திருட்டு அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ போலீஸ் வந்து இதை மாதிரி முகமூடி அணிஞ்சிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கான். அவன் காரை வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து கொண்டாந்து நிறுத்திட்டு வந்திருக்கான். இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல போலீஸுக்கு தெரிய வந்துருச்சு. பட் அந்த நபர் யாரு அப்படின்னு தெரியல. பள்ளிக்கரணை போலீசார் வந்து இதை மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு அந்த நபர் யாரு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது, எந்தெந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிராஷ் பண்ணுதோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி வரப்போ அது வந்து கோட்டூர்புரம் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ கோட்டூர்புரம் அந்த கார் வந்துடுச்சு அப்படின்னு போலீஸுக்கு தெரியுது. கோட்டூர்புரத்துல யார் கார் வச்சிருக்காங்க அதை மாதிரி அவங்க டீட்டெயில் தேடுறப்போ அந்த கார் வந்து யாரு பேர்லயுமே பதிவு பண்ணப்படல. வெறும் ஒரு எம்டி காரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரு பேர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே தெரியல. பதிவு பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியல. ஒருவேளை பதிவு பண்ணப்பட்டிருந்தா யார் பேர்ல வந்து அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸாலேயே தெரிஞ்சுக்க முடியல. ஸோ 3 மாசமா இந்த கேஸ் அப்படிங்கிறது ஹோல்ட் ஆகியே இருக்கு. ஸோ இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இவன் ஞானசேகரன் மாட்டினதுக்கு அப்புறம் அவன் கார் அவன் வச்சிருந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கரணை போலீசார் சொல்றாங்க, 3 மாசமா நாங்க இவனை தாங்க தேடிட்டு இருந்தோம். இவன் வந்து எங்க ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு வீட்டுல இல்ல பல வீட்டுல இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எங்க கேஸையும் இவன் மேல சேர்த்துக்கோங்க, எங்க ஏரியாவில் நிறைய இதை மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்போ பள்ளிக்கரணை போலீசார் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவன் மேல அமைந்த கரையில வந்து இதை மாதிரி கேஸ் ஃபைலா இருக்கு. திருநான் கொள்ளையடிச்சான், அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டு பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தினான் அப்படின்னு அமைந்த கரையில இருக்கு. மயிலாப்பூர்ல இருக்கு. ஈசிஆர்ல வந்து வீடு அங்கங்க தனித்தனியா இருக்கும்ல. சோ அத மாதிரி வீட்டுல வந்து தொடர்ச்சியா இத மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்கான். இவன் செய்யாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லலாம். எப்பயாவது திருடுறது கிடையாது. திருட போனா ஒரு மாசம் தொடர்ச்சியா திருடிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் போயிட்டு பண்ணை வீட்டுல ஒளிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் வர்றது, ஏதாவது 1-2 கேஸ்ல மாட்டினா கூட அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனா கூட ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன் சப்போர்ட்டை வச்சு வெளியில வந்துடுறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டானுக்கு மேல டானுன்னா கூட பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா இவன் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையெல்லாம் வீணாக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் இப்போ அவன் இந்த வழக்குல சிக்கியிருக்கான். இதை வச்சு எல்லாமே தெரிய வந்துட்டு இருக்கு, இவனை சுத்தி என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நினைச்சு பாருங்க, ஒருத்தன் வந்து சென்னையில இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கான், சென்னை அந்த சுத்து வட்டாரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா தனி ஒரு நபரா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம செஞ்சிட முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா, நான் யோசிச்சு பார்த்தா நம்ம மனசுக்கே தெரியும், ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இப்படி செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு 2 கேஸ்ல மாட்டினாவே போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. பட் இத்தனை கேஸ்ல மாட்டியும் போலீஸுக்கு இந்த அல்வா கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி கொடுத்துட்டு வெளியில சுத்துறான் அப்படின்னா இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்புலம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த சாரை நோக்கி இந்த கேஸ் வந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல மட்டும்தான் இவன் மாட்டிருக்கான் அப்படின்னா மேபி மூடி மறைச்சிடலாம். பட் இப்போ இவ்வளவு வழக்குல மாட்டிருக்கான் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட இப்படி வச்சுக்கலாங்க, அந்த கார் யார் பேர்ல இருக்கு, இல்ல அது யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த விசாரணை போச்சு அப்படின்னாவே யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு. ஸோ அவங்க நேற்று அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு விசாரணை அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. வழக்கமா யூஸ்வலா ஒரு விசாரணை அப்படிங்கிறது தொடங்கும்ல, எங்க நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படிங்கிற இந்த விசாரணை எல்லாமே போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த ஞானசேகரனுடைய மொபைல்ல இருந்து ஆல்ரெடி நிறைய பெண்களுடைய அந்த போட்டோஸ் அதெல்லாம் எடுத்திருந்தாங்க.
அவங்கள இவன் தப்பா நடத்துற அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. அதுல இந்த காலேஜை சேர்ந்த மாணவிகள் யாராவது இருக்காங்களா, இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய மாணவிகளை இதுக்கு முன்னாடி இதை மாதிரி எடுத்து வச்சிருக்கானா, அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த் இவன் யாராட்ட பேசியிருக்கான், யாராட்ட வாட்ஸ்அப் பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த டெலீட் ஆயிருக்கும்ல, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறதையும் இந்த எஸ்ஐடி டீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு கூடிய சீக்கிரம் விடை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேசிய மகளிர் ஆணையம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப எஸ்ஐடி இந்த டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதுவும் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனுக்கு பின்னாடி இவ்வளவு கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ சென்னையவே கிட்டத்தட்ட ஆட்டி வச்சிருக்கான். வெளியில தெரியாம உள்ளுக்குள்ளேயே இவ்வளவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கூட அவங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு குற்றவாளி இருந்தா கூட ஞானசேகரனுக்கு தொடர்பு இருந்தா கூட காட்டி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கும். இவ்வளவு கிரைம் செஞ்ச ஒருத்தவன் வெளியில சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ அப்புறம் என்னத்துக்கு டிபார்ட்மெண்ட், அப்புறம் என்னத்துக்கு யூனிஃபார்ம் போடுறோம் அப்படின்னு யூனிஃபார்ம் போட்டு இருக்க யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல. அப்படி பாக்குறப்போ யார் அந்த சார், அந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் 1 நாள் 2 நாளுக்குள்ள கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.